மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் அவர்கள் நடத்த இருக்கிறார். தேசிய அளவுல மது ஒழிப்பு கொள்கையை கொண்டு வரணும் மோடி அப்படின்னு கேட்கிறாரு. திருமாவளவன் எப்பயும் ஸ்டெடியா இருக்கிற அரசியல்வாதி தான். இந்த மது விலக்கு பேச ஆரம்பிச்சதும் தள்ளாடுறாரு. ஏன் தள்ளாடுறாரு தெரியல. ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு 5 மாநிலத்துல இருக்கு. இருக்கு. பீகார்ல இருக்கு, ஆமா, குஜராத்ல இருக்கு, மணிப்பூர்ல இருக்கு, நாகாலாந்துல இருக்கு. 5 மாநிலங்கள்ல மது விலக்கு இருக்கு. அந்த மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல பண்ண சொல்லுங்க. அதுதான் சார், மாநில அளவுல பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள ஸ்பெஷல் சொல்றேன். மற்ற இப்ப கர்நாடகால மது இருக்கு, சரி, அங்க எப்பயுமே இருக்கு. மது விலக்குன்னு ஒண்ணு வந்ததே இல்ல. கேரளாவில் இருக்கு, எப்பயுமே மது. பாண்டிச்சேரியில இருக்கு, எப்பயுமே இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓமந்தூரார் வந்து மது விலக்கு கொண்டு வந்தார் தமிழ்நாடு முழுக்க. அதுக்கு முன்னால ராஜாஜி 1937 சேலம் மாவட்டத்துல மட்டும் மது விலக்கு கொண்டு வந்தார். சரி, இதெல்லாம் அந்த காந்தியர் மூவ்மெண்ட்டினுடைய இன்ஃபுளுயன்ஸ். அப்போ வந்து தமிழ்நாட்டுல 8 மாவட்டங்கள் தான். ஒரு மாவட்டத்தில் மட்டும் ராஜாஜி மது விலக்கு கொண்டு வந்தாரு. ஏன்னா 8ஐயும் அமல்படுத்தினா அப்போ அரசாங்கம் தாங்காது. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடு நிர்வாகமே நடத்த முடியாது நம்ம. அதனால ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் எக்ஸ்பெரிமெண்டலா பைலட் ப்ராஜெக்டா பண்ணார். ஓமந்தூரார் முதலமைச்சரான உடனே தமிழ்நாடு முழுக்க பூரண மது விலக்கு கொண்டு வந்து அவர் தான். சரி, அதுக்கப்புறம் மதுவே இல்லை. 67 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதும் கூட நான் மது விலக்கு கொள்கையில் சமரசம் பண்ண மாட்டேன், மது கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஐயா வந்தார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா. அவர் தான் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் சாராய கடை திறந்து அவர் தான். ராஜாஜி போய் கெஞ்சினதுக்கு அப்புறம் திறந்தார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். பக்கத்துல கேரளாவில் மது இருக்கு, ஆந்திராவில் மது இருக்கு, கர்நாடகாவில் மது இருக்கு அப்படி சொல்லிட்டு கொழுந்து விட்டு எரியும் ஒரு கற்பூர வலயத்திற்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னார். சுத்தி கொழுந்து விட்டு எரிதான், நடுவில் ஒரு கற்பூரமா தமிழ்நாடு இருக்கான். இது எத்தனை நாளுக்கு வச்சிருக்க முடியும்? அதனால் நாங்கள் மது விலக்கை ரத்து செய்யவில்லை, ஒத்தி வைக்கிறோம்னார். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் தமிழ் பேசி தமிழ் வளர்த்தாருன்றீங்களா? இந்த மாதிரிலாம் தமிழ்ல வர்ணனைகள் கொடுத்து எல்லாரையும் சாராயம் குடிக்க வச்சது அவர் தான். காமராஜர் படிக்க வச்சாரு, கருணாநிதி குடிக்க வச்சாரு. டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்குன்றீங்க தானே? ஆமா, டைரக்டிவ் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கிற எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு ஒத்துக்க சொல்லுங்க, பண்ணிடும். வழிகாட்டு நெறிமுறைகள்ல காமன் சிவில் கோடு வரணும்னு அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்காரு. திருமாவளவன் ஒத்துக்கிறாருன்னு கேளுங்க. வழிகாட்டும் நெறிமுறைகள்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவோம், பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டுரும் அண்ணன் திருமாவளவன் சொல்லுங்க. ஏன் கொல்லுன்னா வாயை திறக்கிறீங்க, கடிவாளம்னா வாயை முடிக்கிறீங்க? இது பிரச்சனை சார். காமன் சிவில் கோடு பிரச்சனை தான், பசுவதை தடைச்சிட்டும் பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை. எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லாம் பேசி கருத்தொற்றுமை ஏற்படுகிற வரையில் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் மது விலக்கு வேணும்னு அறிவிக்க சொல்லும். பீகார்ல மது விலக்கு அறிவிச்சார்ல நிதிஷ்குமார். சரி, பக்கத்துல ஊபியில இருக்கு, பெங்கால்ல இருக்கு, பக்கத்துல நேபாள்ல இருக்கு, மத்திய பிரதேசல மது இருக்கு. அவர் அப்படி யோசிக்கலையா? அவர் ஏன் மாநிலத்துக்கு மது விலக்கு வேணும்னா துணிச்சல அறிவிக்கிறார்ல. ஒரு குஜராத், பீகார் போன்ற இடங்கள்ல கள்ளச்சாராயம் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. மது விலக்கு என்ன அர்த்தம்? அந்த நாட்டுல அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் மது குடிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. மது குடித்தால் சட்டவிரோதம்னு அர்த்தம். ஒண்ணு, அந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு மது மூலமா வர்ற வரி வருவாய் வராதுன்னு அர்த்தம். குஜராத்தினுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட்டுக்கு குடிச்சவன் கொடுக்குற காசு 5 பைசா இல்லாம அந்த மாநிலம் நடந்துட்டு இருக்கு. இங்கேயுமே அது நடக்குது. நீங்க குடிச்சவன் கொடுக்குற காசை வச்சுதான் நடத்திட்டே இருக்கீங்க. டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளவு? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் என்னன்னு சொல்லுங்க. டாக்ஸ் ரெவென்யூ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? அதுல லிக்கர் ரெவென்யூ எவ்வளவு? லிக்கர் மூலமா மட்டும் வரக்கூடிய டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு நடத்தலன்றது நானே ஏத்துக்கிறேங்க. பட் எவ்வளவு வருவாய் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப திமுக அரசு எங்கிட்ட காம்பன்சேஷன் கேட்க கூடாது. மத்திய அரசு கடையே நீங்க திறப்பீங்க, வரி வருவாயை நீ கூட்டிக்கிறீங்க, அந்த பணமெல்லாம் ஸ்டேட்ல வச்சுக்குவீங்க, திரும்ப தேசிய அளவில் மூடும்பீங்க. திமுக காரன் திரும்ப வந்து எங்களுக்கு மூடினதுக்கான வரி வருவாய் எங்கள்கிட்ட கொடு அப்படின்னா அப்படி தேவையில்லை சார். நீங்க ரிசைன் பண்ணுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்க இந்த தமிழ்நாட்டை குடிக்காம நாங்க பார்த்துக்கிறோம். உங்களால முடியல, திருமாவளவனால முடியல, திமுக காரனால முடியல, ரிசைன் பண்ணுங்க. இது ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க. நீங்க தான் சொல்றீங்க கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போனதே தப்பு, எங்க கிட்ட இருக்க வேண்டிய கல்வியை மாநில அரசு எடுத்து மத்திய அரசு எடுத்துக்கிச்சு, நீங்க தான் குற்றம் சொல்றீங்க. ஆனா இந்தியா முழுக்க மது விலக்கு இருந்தா தான் நாங்க அமல்படுத்துவோம்ன்றீங்க. என்ன போலித்தனம், என்ன சந்தர்ப்பவாதம் இது? தமிழ்நாட்டிற்குன்னு அந்த மாநில இறையாண்மை அடகு வைக்கிறது இல்லையா? மது வந்து பூரணமா உங்க சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட். இதை கொண்டு போய் மத்திய அரசு வந்து இதை தடுத்து நீங்க ஒரு ஆணை போடுங்கன்னு சொன்னா உங்க இறையாண்மையை கொண்டு போய் மத்திய அரசு அடகு வைக்கிறீங்களா? அப்போ